வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். கந்தர் அனுபூதி தொடர்ச்சியாக நம்ம பாடலையும் அதன் ராகத்தையும் அதன் பொருளையும் ஆங்கிலத்திலும் தமிழும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று 3வது பாடல், கந்தர் அனுபூதி 3வது பாடல். வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. இந்த பாடல் ஆறுமுகமான பொருள் எது என்பதை பற்றியான ஒரு பாடல். பொருளாவது சண்முகனே அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த பாடலோட அர்த்தத்தை ஆரம்பிக்கலாம். பொருளாவது சண்முகனே, சண்முகனே, சண்முக கடவுளே, முருகா. பொருளாவது, அதாவது நித்திய அழிவில்லாத பொருள் என்பது எது, உன்னை அன்றி அது எது அப்படிங்கிறத தான் இவர் கேட்கிறார். வானோ ஆகாயமோ, புனலோ புனல் அப்படின்னா தண்ணீர், பார் நிலம், கனல் நெருப்பு, மாருதம் காற்று. ஆக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஐம்பூதங்களைத்தான் இவர் சொல்கிறார். வானோ புனல் பார் கனல் மாருதமோ. இந்த நித்திய அழிவில்லாத பொருள் ஆகாயமா, தண்ணீரா, நிலமா, நெருப்பா, காற்றா? யானோ மனமோ, யானோ மனமோ, நான் என்கிற அந்த தத்துவமா, இல்லை நம்முடைய மனமா? யானோ மனமோ எனை ஆண்ட இடம், எனை ஆட்கொண்ட இடம் எது? முருகனோட திருவடி, அதுதான், அதுவா? ஆக பொருளாவது சண்முகனே. இது எல்லாத்தையும் விட ஐம்பூதங்களாகிய ஆகாயம், நீர், நிலம், காற்று, நெருப்பு, அது மட்டும் இல்லை, அறிவு தோன்றும் இடமான ஞானோதயமோ, இல்லை ஓதப்படும் 4 வேதங்களோ, அதில் வருவது இல்லையா, ஞானோதயமோ, அறிவு தோன்றும் இடமோ, நவில் நான் மறையோ, ஓதப்படும் 4 வேதங்களோ, யானோ நானா, மனமோ நம்முடைய மனமா, இல்லை என்னை ஆண்ட இடம் தானோ. என்னை ஆண்ட இடம் எது? உன்னுடைய திருவடி, அது மட்டும்தான் அழிவில்லாத பொருள் முருகா அப்படிங்கிறதான் இந்த பாடலோட அர்த்தம். இதை ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா இதோட அர்த்தம், ஓ காட் சண்முகா, முருகா, வாட் இஸ் த சுப்ரீம் பீயிங் லைக்? Is it the sky, the water, the earth, the fire, or the air? Is it perceivable by one's wisdom? Is it the 4 Vedas which are being recited? Is it the soul that is referred to as I? Is it the mind? Is it your supreme self who graciously accepted me as your devotee by saying yourself is myself and myself is yourself? And it's all about you முருகா. இதுதான் இந்த பாடலோட அர்த்தம். ஆக வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முக கடவுளே. ஆறுமுகமான பொருள் நீ எனக் கருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று சொல்கிறபடியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முருகாசரணம். மீண்டும் அடுத்த பாடல் நாளை சந்திக்கலாம்.